ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை தெளிவாக எங்களுக்கு வெளிப்படும்படியாக கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உம்மை சார்ந்து பேசுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. நீர் பெருக, நாங்கள் சிறுக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். உம்முடைய வார்த்தையை பெருக செய்ய எனக்கு உதவி செய்யும். எங்கள் சபையில் உம்முடைய வார்த்தை பெருகி இருக்க, எங்கள் சபை ஜனங்கள் மத்தியில் வார்த்தையில் பெருகி இருக்க, தேவனுடைய வார்த்தை கேட்கணும் உடனே எங்கள் சபை மக்கள் எல்லாவற்றை காட்டிலும் சந்தோஷப்பட, எல்லாவற்றை காட்டிலும் மகிழ்ச்சியோடு அவைகளை ஏற்றுக்கொள்ள, அவைகளை கற்றுக்கொள்ள இருதயத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறேன் நல்ல பிதாவே. யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கும் போது, என்னுடைய முரண்பாட்டுக்கு காரணம் என்னுடைய சுயநலம், அந்த சுய ஆசை, சுய விருப்பம், சுய இச்சையினாலே எனக்குள்ளாக சண்டை பண்ணுகிற ஆவி வருகிறது என்று சொல்லி, அது முத்தி போய் யுத்தத்தை வீடுகளில் ஏற்படுத்துகிறது. அது இன்னும் தலை தூக்குவதினாலே அந்த ஆசை, அந்த விருப்பம், அந்த மோகம் தலை தூக்குவதினாலே கொலை செய்யக்கூட இந்த சுயநலத்தின் ஆவி, அந்த முரண்பாடு பலவித பாவங்களை உண்டாக்குகிறது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் பலவிதமான முரண்பாடுகளை, பிரச்சனையை நாம் சந்திக்கிறோம். ஆமென். இப்போ முதல்ல நான் சுயநலவாதி என்பதை நான் ஒத்துக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, என்னுடைய கெட்ட எண்ணம் அல்லது நல்ல எண்ணம் என்பதை, என்னுடைய உள்நோக்கத்தை நான் சுத்திகரிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் உள்நோக்கம் இருக்கு. சிம்பிளா திருப்பி நம்ம அகைன் ஒரு எடுத்துக்காட்டுக்காக, எந்த ஒரு பாடலாக இருக்கட்டும், எந்த ஒரு வசனமாக இருக்கட்டும், இப்போ கர்த்தர் என்ன உயர்த்தினாரா, நான் என்ன உயர்த்திக்கிட்டேனா? ஆமென். உலகத்தில் இருக்கிற மனுஷனும் உயர்வில் இருக்கான். வெறும் தேவனுடைய பிள்ளைகள் ஒண்டி உயர்வில் இல்லை. உலக பிரகாரமாக இருக்கிற மனுஷனும் நம்மளை விட உயர்வில் இருக்கான். அவங்க பொய்ய சொல்லலாம், திருடலாம், ஏமாற்றலாம், வாழ்க்கையை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ணி வாழ்ந்து சுயநலமாய் சேர்த்து உயர்வை பார்க்கலாம். நம்முடைய மோட்டிவுக்கு தான் தெரியும், நம்முடைய உள்நோக்கத்துக்கு தான் தெரியும். இந்த பாடல்களை பாடும்போது, நான் உண்மையாய் தேவனுடைய சமூகத்தில் வந்த உயர்வை நான் பெற்றுக்கொண்டு இருக்கிறேனா, இல்லை நான் இவைகளெல்லாம் செய்து உலக பிரகாரமாய் வாழ்ந்து என் நடத்தை உலக பிரகாரமாய் இருந்து நான் இதை பெற்றுக்கொண்டேன். நம்ம பார்க்க போகிறது இந்த 7ஆம் வசனத்தில் யாக்கோபு நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு, முதல்ல நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிவோம். கீழ்ப்படிவது அவசியம். கீழ்ப்படிவது அவசியம். கீழ்ப்படுகிறது இயற்கையாக மனுஷனுக்கு வரவே வராது. ஆமென். ஆண்டோடைய ஆவியில யோசித்து, ஆண்டவரே நான் என்ன பண்ணோம், இதுக்கு கீழ்ப்படினோன்னு கேட்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அப்போ வேதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, இயற்கைகள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது, தேவன் படைத்த படைப்புகள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது. கீழ்ப்படிதா இல்லையா? உங்களுக்கு இயற்கைகள் கீழ்ப்படியுமா? உங்களுக்கு கீழ்ப்படியுமா? ஆண்டவரே மழை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி நாங்கள் கூட்டம் வச்சுருக்கோம் அப்படின்னா, அவர் நினச்சா மழை வராது. நீ எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் அவர் நினச்சா மழை வரும். ஆமென். அல்லேலூயா. 10 இடத்துல ஜெபம் பண்ணி 2 இடத்துல மழை நிறுத்தி நாங்கள் ஜெபம் பண்ண கர்த்தர் மழையை மாற்றிட்டார். ஆமென். இறையிலே மாற்றிடுறான். பைபிளையே கர்த்தருடைய சித்தத்தை அவர் செய்கிறார். நீ ஜெபம் பண்ணதுனால இல்லை, அவர் வரணும்னு நினச்சா அவர் மழையை வர வைப்பார். பைபிள் சொல்லுது, ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போ படைப்பு யாரு? நானும் தேவனுடைய படைப்பாக இருக்கிறேன், அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ நான் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். மரணம் அவருக்கு கீழ்ப்படுகிறது. 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் வாசிக்கிற மரணம் அவருக்கு கீழ்ப்படுகிறது. இந்த பூமியில பிறக்கிற நாளும் இறக்கிற நாளும் தேவன் நியமித்திருக்கிற நாள். பிறப்பும் இறப்பும் தேவன் நிர்ணயித்திருக்கிற நாள். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அதனால உங்களுக்கு மரணம் அவருடைய சித்தம் இல்லாமல் வராது. அப்போ மரணம் அவருக்கு கீழ்ப்படிந்திருக்குது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம்.
யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நானே நல்ல மேய்ப்பனாக இருக்கிறான். அப்ப மேய்ப்பர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகள், போதகம் செய்கிறவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார்கள். ஆமென். தேவன் சொன்னதை தான் அவங்க செய்யணும். அவங்களா எதையும் செய்ய கூடாது அப்படின்னு சொல்லி வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அப்ப தேவ பிள்ளைகள் அதை நீங்க கவனமா கவனிக்கணும். தேவன் சொல்றதை அவங்க செய்யறாங்களா? ஆமென். அல்லேலூயா. பிசாசு தேவனுக்கு கீழ்ப்படுகிறது. பிசாசுக்கு நிறைய பெயர் இருக்கு, ஓகேங்களா? எல்லா பெயரும், குட்டி பிசாசா இருக்கலாம், பெரிய பிசாசா இருக்கலாம், அது எவ்வளோ பெரிய பிசாசா இருக்கலாம், எல்லாமே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் நாம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சாத்தான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. எபேசியர் புஸ்தகம், இதெல்லாம் குறிச்சுக்கோங்க. எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், திருச்சபை தேவனுக்கு கீழ்ப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. நீங்க பார்க்கிற எல்லா சபையும், நான் இந்த சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்ளாது அப்படின்னா, அவர்தான் சபைக்கு அஸ்திபாரம், அவர்தான் சபைக்கு மூளைக்கல்லாக இருக்கிறார். அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா திருச்சபைகளும், டினாமினேஷன் பேர் வேற வேற வேணா இருக்கலாம். ஆமென். அல்லேலூயா. ஆனால் இந்த சபை தேவனுக்குரியது. ஆமென். அப்போ சபை, ஒவ்வொரு சபையும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். ஓகே. ஆகையால் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிவோம். ஆமென். இப்போ உங்க பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறணும்னு சொன்னா, உங்க முரண்பாட்டிலிருந்து விடுதலை வேணும்னு சொன்னா, இப்போ யாக்கோபு சொல்றாரு, முதல்ல நீ மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறத விட்டுட்டு தேவனுக்கு கீழ்ப்படிய கத்துக்கோ. ஆமென். அல்லேலூயா. புரிஞ்சுச்சா? இப்ப சண்டைக்கு பிரச்சனை என்ன, போராட்டத்துக்கு பிரச்சனை என்ன, மாம்சமா பார்க்கிறது. அப்ப அவர் சொல்றாரு, நீ எனக்கு கீழ்ப்படி. பகல் சொல்ல, தேவனுக்கு நாம் கீழ்ப்படிவோம். ஆமென். ரெண்டாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. இப்போ பிரச்சனையில இருந்து நம்ம விடுதலை பெறணும் அப்படின்னு சொன்னா, ரெண்டாவது அவர் சொல்றாரு 7ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு பாருங்க. ஆகையால் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். வீட்டுக்காருக்கு எதிர்த்து நில்லுங்கள், மனைவிக்கு எதிர்த்து நில்லுங்கள், உங்க அப்பா அம்மாவுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எதிரியை தான் நம்ம எதிர்த்து நிற்கணும். உங்க அப்பா அம்மா எதிரியா, உங்க சொந்தக்காரங்க எதிரியா, உங்களுடைய நண்பர்கள் எதிரியா, இல்ல மனுஷன் உங்களுக்கு எதிரியா இருக்கானா? ஆமென். அந்த 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 பொம்பளை இருக்கு பார், அந்த சொந்தக்காரங்களை அவங்க இருக்காங்க பார், உங்களுடைய எதிரியா? உங்க முரண்பாடுக்கு பிரச்சனை என்ன தெரியுங்களா? அவர் சொல்றாரு, உங்க முரண்பாடுக்கு பிரச்சனை நம்ம எதிரிய தப்பா அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய சண்டைக்கும், இன்னைக்கு நிறைய குழப்பத்திற்கும், சமாதானம் இல்லாமல் நான் வாழ்வதற்கு காரணம், எதிரிய நம்ம தவறா கண்டுபிடிச்சிருக்கிறோம். நம்முடைய எதிரி மனுஷன் அல்ல. ஆமென். சொல்லுங்க, என்னுடைய எதிரி, என்னுடைய எதிரி, சத்தமா சொல்லுங்க, என்னுடைய எதிரி, என்னுடைய எதிரி ரட்சிக்கப்படாத என் பிள்ளைகள் அல்ல, என்னுடைய எதிரி என் வீட்டில் இருக்கவங்க அல்ல, என்னுடைய எதிரி வேலையில் செய்கிறாங்களே அவங்க இல்லை, என்னுடைய எதிரி சாத்தான். என்னுடைய எதிரி சாத்தான். எனக்கு பிரச்சனைக்கு காரணம் நான் சரியாக எதிரியை அடையாளம் கண்டுகொள்வதில்லை. ஆமென். அல்லேலூயா. என் வீட்டுக்காரனால தான் இப்படி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், என் மனைவியால தான் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன். இல்லைங்க, உன் வீட்டுக்காரனாலையும் இல்லை, உன் மனைவியாலும் இல்லை, கர்த்தர் உனக்கு ஏற்ற துணையை உண்டாக்கி இருக்காரு. உனக்குள்ள இருக்கிற சாத்தான் தான் பிரச்சனை. ஆமென். அல்லேலூயா. அப்போ எதிர்த்து நிற்க வேண்டியது மனுஷன் அல்ல, எதிர்த்து நிற்க வேண்டியது சாத்தானை. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சாத்தானோன்னா எல்லாம்
அப்படியே ஆண்டவர் அழகானவர், ஆண்டவர் அன்புள்ளவர் அப்படின்னா தூங்குதுங்க. சாத்தானை பார்த்தா கண்ணெல்லாம் தெளிவா இருக்கு, கண்ணெல்லாம் தெளிவாயிடுச்சு. சாத்தான்ற பேரை கேட்டாலே உற்சாகம். ஆமென். தேவ பிள்ளைகளே, திருச்சபையே, சாத்தான்ற பேரை கேட்டா நம்ம உற்சாகப்பட வேணாம், இயேசுன்ற பேரை கேட்டா நம்ம உற்சாகப்படணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால முதல்ல நான் தேவனுக்கு கீழ்ப்படிவதினாலே, தேவனுக்கு என்னை ஒப்பு கொடுப்பதினாலே முரண்பாட்டிலிருந்து ஜெயிக்கிறேன். ரெண்டாவது, நான் சாத்தானை எதிர்த்து நிற்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. யாரெல்லாம் சாத்தானை எதிர்த்து நிற்கிறீங்க? அப்போ வேதத்துல ஒரு சில இடங்கள்ல இந்த பிரச்சனைக்கான காரணங்கள் வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. சில கிறிஸ்தவர்கள் சாத்தானை வெல்கம் பண்றாங்க முதல்ல. ஆமென். அல்லேலூயா. சிலர் இல்லை, அநேக கிறிஸ்தவர்கள் சாத்தானை என்ன பண்றாங்க? வா வான்னு கூப்பிடுறாங்க. என்ன பாஸ்டர், நாங்க எப்ப பாஸ்டர் கூப்பிட்டோம்? ஆமென். அல்லேலூயா. எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். நம்ம இந்த உலகத்தின்படி நடக்கும் போதெல்லாம் நம்ம சாத்தானை நம்ம வீட்டில் வெல்கம் பண்றோம். ஆமென். அல்லேலூயா. அப்போ எந்தெந்த விதங்களிலெல்லாம் நாம் உலகத்தின்படி வீடுகளில் வாழ்கிறோம்? அவர் சொல்றாரு, நீங்க முற்காலத்தில் சாத்தானின் பிள்ளைகளா இருந்தீர்கள், இப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டு கிருபையினால விசுவாசத்தை கொண்டு என்ன பண்ணீங்க? நீங்க ரட்சிப்பை பெற்றுக்கொண்டீர்கள். இப்ப கர்த்தருடைய பிள்ளையா மாறிட்டீங்க. அதனால உங்க வீடுகளில் பழைய மனுஷனா இருக்கிற அந்த மனுஷனுடைய உலகத்தை உங்க வீட்டில் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா சாத்தானை நம்ம வீட்டில் வெல்கம் பண்றவங்களா இருக்கலாம். நம்ம ஜெபம் பண்ணலாம், ஸ்தோத்திரம் பண்ணலாம், வீட்டில் பைபிள் வாசிக்கலாம். இவைகளெல்லாம் பண்ணாலும் நாம் உலகத்தையும் உலக ஆசைகளையும் உலக பெருமைகளையும் உலக விருப்பங்களையும் உலக பேச்சையும் உலக காரியங்களை அதிகமா உங்க வீடுகளில் பேசிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொன்னா நம்ம யாரை வரவேற்கிறோம்? ஜெபம் பண்றது அரை மணி நேரம், ஆராதிக்கிறது இன்னொரு அரை மணி நேரம், மீதி டைம்ல எல்லாம் அவங்கள விட நம்ம பெரிய ஆள் ஆகணும், இவங்களை விட நம்ம பெரிய ஆள் ஆகணும். நம்ம அங்க போய் வாழ்ந்தாதான், அங்க போய் நம்ம நின்றாதான், அங்க போய் நம்ம செஞ்சாதான் அதுக்கு பேர் ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை, அதுக்கு பேர் உலக வாழ்க்கை. அப்ப நம்ம யாரை வெல்கம் பண்றோம்? இப்போ சாத்தானை வெல்கம் பண்ணுவதனால இன்றைக்கு அநேகர் இந்த பூமியில செழிப்பா இருக்காங்க. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு செழிப்பு தான் வேணும், உங்களுக்கு இந்த பூமியில ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னா இந்த ரட்சகர் உங்களுக்கு தேவையில்லை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு நித்திய ஜீவன் வேண்டும், அழியாதிருக்கிற என்றென்றும் தேவனோடு கூட வாழ வேண்டிய வாழ்க்கை வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கும்னா ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு தேவன் தான் தேவை. அப்போ சாத்தானுக்கு ஒரு பெயர் இருக்கு, அதாவது சாத்தானுக்கு 3 பெயர் இருக்கு. அந்த 3 பேர்ல இருந்து நூற்றுக்கணக்கான பெயர் சொல்லலாம். அதுல முதல் அவனுக்கு பெயர் பைபிள்ல வஞ்சகன். எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இங்கிலீஷ்ல he is a deceiver. அப்படின்னா இனிப்பா இருக்க மாதிரி இருக்கும், நம்ம தேவையை சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஆமென். அப்ப தேவன் தான் கொடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த வஞ்சகனை கரெக்டா வேத வசனத்துல அலசி பார்க்கும்போது தான் தெரியும், ஆஹா இந்த வஞ்சகன் நம்மை வஞ்சிக்கிறான். ஆமென். அப்படியே இதெல்லாம் கொடுத்து நம்ம என்ன பண்றான்? வாழ வைக்கிறேன்னு நினைக்கிறான். ஆனா நம்ம கிளியரா பிளான் பண்ணி ஆமென் அல்லேலூயா வஞ்சித்து கொண்டிருக்கிறான்.
தேவ மக்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறான், தேவ சபையை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். தேவனுடைய வார்த்தையை தான் எல்லாரும் வச்சிருக்கிறாங்க. ஆனா தேவனுடைய வார்த்தையை வச்சே இன்றைக்கு கள்ள தீர்க்கதரிசிகளும், இன்றைக்கு தேவன் விரும்பாததை போதிக்கிற போதனைகளையும், ஜனங்களுக்கு ஏத்தது போல எல்லா காரியங்களையும் மாற்றி அமைத்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி பிளேலிஸ்ட்டை கொடுத்து இன்னைக்கு அவர்களை வஞ்சித்து கொண்டு போகிற கூட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அப்போ வெல்கம் பண்றதோடு இல்லை, சாத்தானோடு கூட நடக்கிறாங்க, சாத்தானோடு கூட வாழ்றாங்க, சாத்தானோடு கூட இன்றைக்கு உறவாடி கொண்டிருக்கிற கூட்டங்கள் மாறி இருக்கு. எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம், பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். ஆமென், அல்லேலூயா. இடம் கொடுக்க கூடாது. பிசாசுக்கு என்ன பண்ணும்? இடம் கொடுக்க கூடாது. அதனாலே போராட்டங்கள் அதிகமாய் மாறுகிறது. அதுக்கு அடுத்து வெறும் வெல்கம் பண்றதோடு இல்லாம, வாசம் பண்றதோடு இல்லாம, இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை டெவல். அவர்களுடைய சிந்தை, அவருடைய நடத்தை தேவனால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாம உலகத்தாலும் மாம்சத்தாலும் சாத்தானாலும் அவைகள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுனால, ஆமென், அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ல, அந்த ஒரு நிறைவுல, சாத்தானுடைய நிறைவுல தொடர்ந்து சிந்திக்கவும் பேசவும் இன்றைக்கு ஒரு திரள் கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. நீங்க வாசிங்கன்னா 1 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். பைபிள்ல இதெல்லாம் இருக்கு. ஆமென். நான் சொன்னல, ஒரு சிலர் அசுத்தாவின் தாக்கத்தினாலே பொய்யையும் கட்டுக்கதைகளையும் மாயையும் உலகத்துக்குரிய உபதேசங்களையும் ஜனங்களுக்கு ஆசையா இருக்கிற காரியங்களையும் என்ன பண்றாங்க? பிடிச்ச காரியங்களை போதிக்கிறாங்க. அதாவது ஒரு புத்தகத்தை நான் வாசிட்டு இருந்தேன், அதுக்கு பேர் பெய்ட் ஆஃப் சைட்டன். அப்படின்னா சாத்தான் போடுகிற தூண்டி, சாத்தான் போடுகிற தூண்டி. ஒரு மீனை பிடிக்கிறதுக்கு அந்த மீனுக்கு என்ன ஆசையா இருக்கோ அதை போட்டு தான் அந்த மீனை பிடிக்கிறது. அதாவது தூண்டியில் ஒரு சின்ன மீனை மாட்டி நம்ம போட்டு வெயிட் பண்ணோன்னா அந்த சின்ன மீனை பிடிக்கிறதுக்கு பெரிய மீன் என்ன பண்ணுது? வாயை பொளந்துட்டு ஆண் வருது. ஆனா அந்த பெரிய மீனுக்கு தெரியல, அந்த பெரிய மீனுக்கு தெரியாது இதுல வஞ்சனை இருக்கு, என்னை பிடிக்கிறதுக்கு தான் இந்த சின்ன மீனை போட்டிருக்காங்கன்னு சொல்லி. அந்த பெரிய மீனுக்கு தெரிஞ்சதெல்லாம், நான் அதை விட பெரிய மீன், நான் இந்த சின்ன மீனை ஈஸியா விழுங்கிடுவேன். அதனால வேகமா ஆசையோடு ஆக்ரோஷத்தோடு வந்து என்ன பண்ணுது? அந்த மீனை எவ்வளவு வேகமா கடிக்கணுமோ வந்து கடிக்குது. அப்போ அந்த பெரிய மீன் அந்த சின்ன மீன் தூண்டியல்ல மாட்டு. ஆமென், அல்லேலூயா. அந்த மாதிரி இன்னைக்கு சாத்தான் நம்மை வேட்டையாடி கொண்டிருக்கிறான். பிடிக்காததை கொடுத்தல்ல, நமக்கு பிடிச்சதையே கொடுத்து. ஆமென், அல்லேலூயா. நம்ம ஆசைப்படுறதையே கொடுத்து. பாடல் முதல்ல பாடல் ராகம் மியூசிக்லாம் எங்கேருந்து வந்துச்சு? யார் கொடுத்தா? தேவ தூதனா இருந்தவன் அவன் வாத்திய கருவி வாசிக்கிறதிலும் பாடுகிறதிலும் அவன் வல்லவனா இருந்தான். ஆமென், அல்லேலூயா. அதோடு கூட அவன் மேட்டிமையா இருந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போ பாட்டு பாடினே இருக்கலாம்,
மியூசிக் போட்டிலே இருக்கலாம். பிரசங்கம் கூட பைபிள் எடுத்து பயங்கரமாக பண்ணலாம். ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றதை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க தேவ பிள்ளைகளை. உங்களை எதிர்த்தா நீங்கள் எதிர்த்து நிற்பீங்க. ஆனால் உங்களை எதிர்க்கிறதே தெரியாமல் எதிர்த்தா நம்ம எதிர்த்து நிற்க மாட்டோம். அங்கே கர்த்தர் இருக்காரு, அங்கே கர்த்தர் அசைவாடுறாரு, அங்கே இதெல்லாம் நடக்குது. முதல்ல தெளிவாக அடையாளம் கண்டுகொள்றதுக்கு ஒரே வழிதான் தேவனுடைய வார்த்தை. ஆமென். அல்லேலூயா. சத்தமாலையா சொல்லுங்களேன். அப்போ நிறைய பேர் அந்த இன்ஃப்ளூயன்ஸில் பேய்க்கான சாத்தானுக்கான உபதேசங்களை போதிக்கிறார்கள். அப்போ அதனால இன்னைக்கு நிறைய குழப்பங்கள், முரண்பாடுகள். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும்போது அப்போஸ்தலர் புஸ்தகம் 16:18 ஒரு ஸ்திரீ பிசாசினால் நிறைந்து நிறைய அற்புதங்களை செஞ்சிருக்கா. குறிலாம் சொல்லுவா, தரிசனத்துக்கான விளக்கெல்லாம் சொல்லுவா. யாரு? தேவனுடைய ஆவினால் நிரப்பப்பட்டவங்களா? இங்க பிசாசின் ஆவினால் நிரப்பப்பட்டவன் குறி சொல்லிட்டு இருக்கான். நடந்ததெல்லாம், உனக்கு நடக்க போறதெல்லாம் சொல்றான். பைபிள்ல இருக்கு. அப்போ நடக்க போறத சொல்றதுனால, உங்க வாழ்க்கையில நடக்கிற சொல்றதுனால, அப்ப அது தேவன் சொல்றான்னு சொல்லலாமா? வசனம் என்ன சொல்றதுன்னு கவனிங்க. ஆமென். அல்லேலூயா. அப்போ பவுல் அந்த ஸ்திரீயை என்ன பண்ணாருன்னா, அப்போஸ்தலர் புஸ்தகம் 16:18 அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாரு? இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால், இப்படி அநேக நாள் என்ன செஞ்சிட்டு இருக்கா? அதை வச்சு ஒருத்தர் சம்பாதிச்சிட்டு இருக்கான். அவ குறி சொல்றதை வச்சுட்டு ஐஸ்வர்ய எல்லா விதமான சாத்தான் மூலமா செய்யற அற்புதத்தை அதை வச்சு ஒருத்தன் சம்பாதிச்சிட்டு இருக்கான். அப்போ பவுல் அதை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணாரு? வாசிங்க சிஸ்டர். தினம் கொண்டு திரும்பி பார்த்து நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. ஆமென். அல்லேலூயா. தாத்தமாலையா சொல்லுங்களேன். அப்போ இந்த வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. சில சமயத்தில் நம்ம சாத்தானை வெல்கம் பண்றோம், அதோடு கூட வாசம் பண்ணுகிறோம், அதுக்கு இடம் கொடுக்கிறோம். அதோட இன்ஃப்ளூயன்ஸ்லேயே நம்ம என்ன பண்றோம்? நம்ம அறியாமல் அவன் போட்ட வலையில நம்ம என்ன பண்றோம்? மாட்டி இன்றைக்கு வாழ்கிறதற்கு பலவிதமான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நாம் அவனை எதிர்த்து நிற்போம். எல்லாரும் சொல்லுங்க, எதிர்த்து நிற்போம். சாத்தானை எதிர்த்து நிற்போம். மனுஷர்களை எதிர்த்து நிற்க அவசியம் இல்லை. மனுஷர்களோடு சண்டை போடுவது அவசியம் இல்லை. அப்போ நாம் அவர்ல அந்த சாத்தானை நம்ம என்ன பண்ண வேண்டாம்? வரவழைக்க வேண்டாம், வெல்கம் பண்ண வேண்டாம். சொல்லுங்க, வெல்கம் பண்ண. அப்ப என்ன பண்ணணும்? வெல்கம் பண்ண வேணானா? ஆண்டுடைய காரியங்களை பேசணும் வீட்டில். ஆமென். அல்லேலூயா. உலக ஆசையும் மோகத்தையும் உலக லட்சியத்தையும் நம்ம தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கக்கூடாது. ஆமென். பேசுங்க, பேச வேணான்னு சொல்லல. தேவனுடைய வார்த்தை அதிகமா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. தேவன் மேல இருக்கிற வாஞ்சை அதிகமா இருக்கணும். நான் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு பாரத்தோடு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க உட்காந்து பிள்ளைகளோடு சாப்பிடும்போது பேசுற பேச்சு தேவனை குறிச்சதா இருக்கட்டும். பிள்ளைங்க பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க நடந்து போகும்போது பேசுற பேச்சு தேவனை பற்றினதா இருக்கட்டும். அந்த கார் பார், அந்த காரு ரொம்ப விலையான கார், பரவாயில்ல, ஏதோ ஒரு நாளைக்கு பேசுறோம். இது நமக்கு தேவையில்லடா, இது நமக்கு தேவையில்லை. ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்துருக்காரு? குமாரனை கொடுத்துருக்காரு. ஆமென். அந்த வீடு பார், என்ஜாய் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஆனா எப்பயுமே அந்த வீடை பார், எப்பயுமே அந்த காரை பார், எப்பயுமே அவங்க வாழ்க்கையை பார், எப்பயுமே இவங்க எப்படி வாழ்றாங்க பார், இந்த தெருவுலேயே இருக்கிறான் பார், அவனை பார். இதையே நம்ம பேசும்போது யாரை நம்ம வரவழைச்சிருக்கோம்? யாரை வரவழைச்சிருக்கிறோம்? யாருடைய ஆவி நமக்குள்ள இருக்கு? ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? ஆமென். நம்மை வஞ்சிக்கிறான், நம்ம ஆசை காட்டி மோசம் பண்ண போறான். பரலோகம்னு சொல்லி நம்ம கொண்டு போகிற இடம் பரலோகம் அல்ல, நம்மை
நாசம் பண்ணுகிறான், நம்ம குடும்பத்தை உடைத்து கொண்டிருக்கிறான். நமக்கு அது தெரியல, நம்ம அவனை வெல்கம் பண்ண வேணாம். ரெண்டாவது, அவனை எதிர்த்து நிற்கிறது நம்ம முதல்ல நம்முடைய மூளையில செய்யணும். கேக்குதா? நம்ம மூளையில தான் முதல்ல ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். உக்காந்துக்கிட்டு நடக்காததை நடந்த மாதிரி அப்படியே யோசிச்சு 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 சிரிக்கிறாங்க. யோசிச்சு 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 முடிவே இல்லை. யோசிச்சு 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 நைட்டும் தூக்கம் இல்லை. இப்போ இந்த மூளையை தான் என்ன பண்றான் இந்த சாத்தான்? குழப்புறான். சொல்லுங்க, என் மூளைய சாத்தான் குழப்புறான். ஆமென். வயசான தாய்மார்களே, கர்த்தருங்க கூட இருக்கார். ஆமென். அல்லேலூயா. என் புள்ள கை விட்டான், என்னை பார்க்கல, என்ன ஒரு வார்த்தை கூட நல்லா இருக்கியா சொல்லுங்க. நான் ஏங்க மாட்டேன். சொல்லுங்க, நான் ஏங்க மாட்டேன். சத்தமா சொல்ல, நான் ஏங்க மாட்டேன். அவன் கேட்டா கேட்கட்டும். ஆமென். என்னை விசாரிக்கிறதுக்கு கர்த்தர் இருக்கிறான். அல்லேலூயா. என்னை பார்த்து கொள்வதற்கு என்னோடு கூட என் தேவன் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இப்போ இந்த எண்ணத்துக்கும் என்னை விசாரிக்கல, என்னை பார்க்கல, நான் பெத்து வளர்த்து அவனை படிக்க வச்சு எனக்கு கொடுத்துருக்கிற பரிசு அப்படின்னும் போது உங்க முகம் எப்படி இருக்கும்? வாடி போயிருக்கும். சர்ச்சுக்கு வரும்போது எப்படி வரீங்க? சாத்தான் எப்படி வேலை செய்யறான் பார்த்தீங்களா? மேலானதை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், உன்னதமானதை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க பார்த்து வளர்த்து படிக்க வச்சதெல்லாம் அவங்க உங்க புள்ள அதனால செஞ்சீங்க. அவங்க உங்களுக்கு திருப்பி செய்வாங்கன்றதுக்காக செய்யல. கர்த்தர் என் கூட இருக்கிறார். என் நம்பிக்கை, என் நம்பிக்கை, என் அங்கூரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமென். நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உண்மையன்றி. உண்மையாதான் பாடுறீங்களா? ஆமென். வசனம் இருக்கு. அல்லேலூயா. உன் பிள்ளைங்க மேல நம்பிக்கை வைக்காத, உன் கணவர் மேல. அதாவது நம்பிக்கை வேணும். என்னுடைய முழு நம்பிக்கை என் பாச சொல்லி கொடுத்துட்டாரு. வீட்டுக்கார பார்த்து உன்னெல்லாம் நம்ப மாட்டேன். ஐயோ, சொல்றதையே ஒழுங்கா சொல்றேன். நம்புங்க, உங்க வீட்டுக்காரன் நம்புங்க, உங்க மனைவியை நம்புங்க. ஆனா எல்லாத்த விட இயேசுவை நம்பு. ஆமென். அல்லேலூயா. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா. பாட மாட்டீங்களா? அது சொன்னாலே சிரிப்பு வந்துடணுமே. இன்னும் சோகமா தானே இருக்கிறீங்க. எல்லா சிந்திக்கிற அந்த தப்பான சிந்திக்கிற அந்த பிசாசு இயேசுவின் நாமத்தில் போட்டோம். ஆமென். உங்க பிள்ளைங்களை பார்த்து சொல்லுங்க, அம்மா நீ பார்த்தாலும் பார்க்கலானாலும் முகத்தை பார்த்து சொல்லுங்க. அன்பா சொல்லுங்க. கோபத்தில் ஏன் நீ பாரு, நீ பார்க்காம போ. என் கூட ஏசப்பா இருக்காரு, பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு. ஐயோ, நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க பிள்ளைங்களை நேசிங்க, உங்க பிள்ளைங்களை அன்பு செய்யுங்க. அவங்க தான் உங்களுக்கு. ஆனா அந்த பிள்ளைங்களுக்கு தெரியட்டும், தேவையில்லாத பாரத்தெல்லாம் அவங்க மேல போடாதீங்க. மூன்றாவது, தேவனுடைய வார்த்தையை வைத்து சாத்தானை நாம் ஜெயிப்போம். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை வைத்து சாத்தானை ஜெயிப்போம். அதை தான் நம்ம எப்பயுமே சொல்லிட்டு இருக்கோம். நான்காவது, உண்மையாய் ஜெபிப்பதின் மூலமாய் சாத்தானை ஜெயிப்போம். சொல்லுங்க, உண்மையாய். உண்மையாய். பரிசேயனுடைய சைஸோட ஜபம் ஆண்டவருக்கே தேவையில்லை. ஆமென். மணி நேரமா உக்காந்தி புலம்பி அதெல்லாம் தேவையில்லை. சொல்லுங்க, அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் மதத்தை சார்ந்தது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க, கையை, இதெல்லாம் தேவை, வேணான்னு சொல்ல. பல விதங்கள்ல பைபிள்ல ஜபத்தை பத்தி சொல்லுது. ஆனா நீ உண்மையா ஜெபம் பண்ணலனா நீ முட்டி போட்டு என்ன பிரயோஜனம்? நீ உபவாசம் பண்ணி என்ன பிரயோஜனம்? எத்தனை கோயில் குளத்துக்கு போய் என்ன பிரயோஜனம்? அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அந்த ஜபம் உன்னை மாத்தாது. அந்த ஜபம் உன்னை, அந்த ஜபத்துக்கு வல்லமே இல்லை. ஆமென். உண்மையாய் ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே என் கண்ணினால பாவம் இருக்கு,
ஆண்டவரே என் வாயினால பாவம் இருக்கு, ஆண்டவரே நான் சிந்திக்கிற சிந்தையினால பாவம் இருக்கு, நான் இப்படிலாம் என்னுடைய குடும்பத்தினரை யோசிக்கிறேன், இப்படிலாம் நான் என் வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆண்டவரே என் பாவத்தை நீர் மன்னியும். அல்லேலூயா. 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். எப்ப அழுதுருக்கீங்க? இப்போ இந்த முரண்பாடுல இருந்து விடுதலை வேண்டுமானால் முதல்ல தேவனுக்கு கீழ்ப்படியணும், ரெண்டாவது சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கணும், மூன்றாவது சாத்தானை எப்படி எதிர்த்து நிற்கிறது உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த 9ஆம் வசனத்துல தேவனை கிட்டி சேருவோம். பார்க்க சொல்ல, தேவனை கிட்டி சேர்றவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கவனிங்க. பாவம் செஞ்சுட்டு துணிகரமா பாக்கெட்ல கையை விட்டு நிற்க மாட்டான், தன் பாவத்திற்காய் மனம் வருத்தப்படுவான். ஒருத்தனுக்குள்ள தேவன் இருந்தா, தேவ ஆவியானவர் இருந்தா, பாவம் செஞ்சுட்டு துணிகரமா இங்க உட்கார முடியாது. அவர் சொல்றாரு, உன் பாவத்திற்காக அழுது பாவ மன்னிப்பு கேள். நீ போகிற தவறான பாதைகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத பாதைகளை நினைத்து கர்த்தருடைய சமூகத்தில் மனம் திரும்புதல் இருதயத்தோடு கூட என்ன பண்ண மன வேதனையோடு அவர்கிட்ட சொல்லும் போது கர்த்தர் உன் வாழ்க்கையில மாற்றத்தை தருகிறார். உன் ரகசிய பாவங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், உன் எண்ணங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிகளில் போகிற வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். கீழே வாசிங்க. உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாற கடவுது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக பெருமை கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவாரா? பக்கத்து சொல்லுங்க, தாழ்ந்து போவோம். தாழ்ந்து போற மாதிரி நடிக்க கூடாது. ப்ராப்ளம் சால்வ் ஆனதுக்காக தாழ்ந்து போனோம் நடிக்க கூடாது. தாழ்ந்து போகணும். சால்வ் ஆகலையோ. ஆமென். எனக்கு காரியம் நடக்கணும் அப்படின்னா யார் காலில் வேணா உழுவேன், அதுக்கு பேர் தாழ்மை இல்லை. ஆமென். யார்கிட்ட வேணா பேசுவேன், அதுக்கு பேரு தாழ்மை இல்லை. இங்க சொன்ன தாழ்மை மனதார நான் ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை நான் உணர்ந்து என் பாவத்தை உணர்ந்து நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் இறங்கி வருகிறார். ஏன் சின்ன இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே என் பாதைகளை நீர் அறிந்திருக்கிறீர், உமக்கு எல்லாம் தெரியும். இந்த வேளையில நான் முரண்பாடோடு, சமாதானம் இல்லாமல், சண்டையும் யுத்தமும் என் வீட்டில் நான் போகிற இடங்களில் இன்னைக்கு அதிகமாக இருப்பது நான் அனுபவிக்கிறேன். இன்றைக்கு நீர் என்னை மன்னியும். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறேன் நல்ல பிதாவே.